ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம இன்னைக்கு சிஎஸ்ஆர் தான் ப்ளே பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு அந்த வெப்பன் அது நான் தெரியாமல் இது பண்ணலாம். நான் ரெக்கார்டே அது ஆன் பண்ணல. சரின்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே டப்புன்னு குதிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்னன்னா, சிஎஸ்ஆர் புதுசாக ரேங்க் இதாகிக்குதுன்னா இந்த ஹீரோய்க்குள்ள இருந்து பிளாட்டினம் 4 வந்துட்டேன். சரின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டே மஞ்சள்காரமா M500 வச்சு அடிக்கலான்னு பார்த்தா பையன் அங்கிருந்து ஒன்டா விட்டான்ட்டு, எனக்கே ஒன்டா போட விட்ற அப்படின்னு சொல்லி வந்து கிளியர் பண்ணி விட்டான்ட்டு. எப்படி அடிச்சேன்னு அந்த இது பார்த்தேன். பார்த்து பண்ணதான் தெரியும். நம்ம நல்ல டேமேஜ் விடும். கரெக்டாக நான் இது பண்ணிக்கலாம். ட்ராக் ஆகி மண்டையில வந்துருச்சு. சரி கைஸ், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டீமேட்டு படா ப்ரோ பிளேயர் டே உங்களை பற்றி பெருமையாகவே பேச விட மாட்டேங்கிறீங்களா? டே நான் கேஷ் உங்களை பற்றி பெருமையாக பேசின இவங்களே இன்செக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே கேஷ், இப்போ அடுத்தது நம்ம கிளாக் டவர்னாவே எல்லாத்துக்கும் கேமிங் டைமில் ப்ரோ தான் தெரியும். ஆனால் நம்மளுக்கு G66 தான் தெரியும். என்ன ப்ரோ சொல்கிறோம் அப்படின்னீங்க? ஐ மீன் G மீன்ஸ் கேமிங். 36னா வந்து சரி, நான் சும்மா இது பண்ணுறேன். நம்ம அடல்ட் மோடு போட்டாச்சு. அடல்ட் மோடு போட்டுட்டு சரி அவன் வந்தாலும் கையில் போடலான்னு பார்த்தேன் நானும். ஆனால் இந்த இதில் நான் நல்லா தான் விளாண்டேன். ரொம்பலாம் விளாட நல்லா தான் விளாண்டேன். நம்ம தான் 2 மேட்ச் MVP ஆனோம். அது மறக்காம பாருங்க. செகண்ட் கேரக்டர் போட்டு போகலான்னு சொல்லி சும்மா வெட்டியான் இருக்குது. எதுக்கு போடலான்னு சொல்லிட்டு போனா பார்த்தா இங்கே ஒரு க்ளோவால் இருந்துச்சு. இறங்கிப்புல க்ளோவால் இங்கே ஒரு தந்தா அடிச்சு கரெக்டாக ஒரு க்ளோவால் போட்டாச்சு. அதே மாதிரி நம்ம நைலி கேரக்டர் வச்சுக்கனால ஒருத்தர் அடிச்சு இதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணி விட்டு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு தொந்த பக்காவாக அடிக்கலான்னு பார்த்தா அவன் அந்த பக்கம் டிமி போட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இங்கே தான் டிமிட்ரு போட்டிருப்பான்னு சொல்லி உள்ள இந்த ஜன்னலுக்குள்ளே குதிச்சு பார்த்தா எங்கேயுமே இல்லை. பார்த்தா எவனும் கிரனேட் போகிற மாதிரி இருந்துச்சு. என்னடா அவன் எங்கேயும் எவனோ இருக்கிறான் பார்த்தா டே கிரனேட் போகிற மாதிரி ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த வீடியோக்குள்ள ஒரே ஜம்பு போட்டோமா. இங்கே நம்மளுக்கு பிடிச்ச ஏகே கண்டுச்சு. அப்புறம் இது ஏதோ இந்த யாராச்சும் இந்த நிஞ்சா டோரி பார்ப்பீங்களா கைஸ், அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சு. என்றா இது நினைச்சேன், என்னடா கைஸ் இது புதுசாக வருது. அவன் இந்த டக்காசி கேம் பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க போல. நான் ஒரு நாள் நான் டக்காசிங்கிற நிஞ்சாவரி கேம்லாம் போடுறேன். நீங்கள் அது யாரெல்லாம் விளையாடுவீங்கன்னு தெரில. இங்கே குதிச்சு ஒருத்தனை அடிச்சுட்டேன். அப்புறம் இங்கே ஒருத்தவங்க பட்டுன்னு வச்சு கரெக்டாக முடிச்சது. நம்ம ஃப்ரெண்டையும் நம்ம ரிவ்யூ பண்ணி விட்டாச்சு. பைசன் வந்துலான்னு பார்த்தா அதுக்குலாம் வந்துட்டுறான். சரி பரவாயில்ல விடும், அடுத்தது நம்மளுக்கு பயங்கரமாக கண்ணு கிடைக்கும் சொல்லி மாச லைட்டரில் போனோம். மாச லைட்டரில் நம்மளுக்கு MP50 தான் நம்ம எடுத்தோம். MP50 தான் கேஸ் எடுத்தோம். MP50 எடுக்கும்போது நமக்கு இதாகுது. அதேமாதிரி ரொம்ப எனக்கு கோல்டு பிடிச்சி கேஸ். அதனால் வாய்ஸ் ஓவர்னால ரொம்பவும் கொடுக்க முடியல. நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வாய்ஸ் ஓவர் நான் கொடுத்து பார்க்கேன். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆறுதலாக இருக்கும். நீங்களாம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு சரி நம்ம கரெக்டாக மாசலேட்டர் இதுக்குள்ளே போயிட்டு நம்ம கம்முன்னு அந்த பக்கமே போயிருக்கலாம். நம்ம இந்த பக்கம் போயிட்டு சரி ஆட்ரா பிடிக்கலாம். நம்ம டீமுக்கு ஒரு இதாகத்தானே ஆகும்னு சொல்லி அதெல்லாம் மேக்டனில் எதுவும் ஸ்னோபால்னு ஏதோ இருந்துச்சு. அது விளாட்லான்னு சொல்லி இங்கே பார்த்தேன். இங்கே அடிச்சுட்டா சரி நம்மளும் கிவ் அப் கொடுக்காம முட்டு விளாண்டாச்சு. அவனுக்கு என்ன அங்கே போகுது நம்மளுக்கு தானே வரணும் அப்படின்னு நினச்சி சோகமாக போயிட்டேன். பரவாயில்ல, நம்மளால டீமேட்டுக்கு ஏதாவது டீம் நாருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவனை மாற்றி பார்த்தேன். இவன் கரெக்டாக அடிச்சிட்டான். பையன் பெரிய போகிற MP5ல. அப்புறம் இங்கே ஸ்கோப் போட்டு அடிப்பான். அப்போ சைலன்ஸ்லாம் அடிப்பாங்க. நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணி விட்டேன். இன்னும் நான் மியூட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இந்த புதுசாக இந்த லூடவுட் ஏதோ தான் கேஸ் நல்லா இருக்குது. இந்த சைலன்சர்லாம் ஃப்ரீயாகவே கொடுக்குது அந்த ஹேமரு. அதனால தான் கேஸ் எனக்கு அந்த ஹேமர் மட்டும்தான் கேஸ் பிடிச்சிருக்குது. அப்புறம் அந்த கார்டியன் ஏஞ்சல் அவ்வளோதான் கேஸ். நீங்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கல. என்ன ப்ரோ சொல்கிறேன், நீங்கள் எத்தனை வருஷம் விளையாடுறீங்க? நான் ஒரு ஃபோன் 2 வருஷம் விளையாண்டேன். இந்த ஃபோனில் 2 வருஷம் விளையாடுறேன். கலெக்ஷன்லாம் அவ்வளோ இருக்காது. நான் ஃபஸ்ட்டு விளையாடும் போது ஒரு ஃபோனில் நான் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் எதுவும் ஏற்றி விளையாண்டுருந்தேன். அப்புறம் எங்கள் அண்ணன் தான் சொல்லி கொடுத்ததில்ல இப்படி விளையாடணும். அப்போத்துலேருந்து நான் விளையாண்டுருக்குறேன். நம்மளும் யூடியூப் சேனல் இப்போ தான் ரீசெண்டாக ஆரம்பித்து ஒரு 4 வீக்ஸ் 5 வீக்ஸ் ஆயிரும் கைஸ். நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வச்சிட்டேன். அப்படியே விளையாண்டு படிச்சுட்டு இருந்தனால நான் மறந்துட்டு. அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் சொன்னாடியே உங்கள்கிட்ட யூடியூப் சேனல் இருக்குதுன்னு. சரி நாமளும் வீடியோ போடலாம் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நான் கண்டென்ட் போட்டேன். ஆனால் யாருமே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் கேஸ். அட்லீஸ்ட்
ஒரு 1 lakh வச்சு அடிக்கலாம் கைஸ், நம்ம ஃபேமிலி ஆகலாம் கைஸ். ப்ளீஸ் கைஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகேன்னு சொல்லி நம்ம இது வந்து சாந்தோனிசம் இதில் வந்து நம்ம ஏகே வச்சு அங்கே கவர் கொடுக்கலான்னு பார்த்தா முடியல. அப்புறம் இங்கே ஒருத்தர் டிமி கொடுத்துட்டு இருந்தான், யூஎம்பி வச்சு ரஷ் பண்ணலான்னு சொல்லி அந்த பக்கம் க்ளோவல் போட்டேன். திடீர்னு ஸ்க்ரீன் திரும்பிடுச்சு. அவனுக்கு ரிவ்யூ பண்ணி விட்டாச்சு. யூஎம்பி வச்சு 2 அழுத்துவான், நாக் ஆகிட்டான். முன்னே கிளியர் பண்ணி விட்டேன். இவனுக்கு வந்து ஒரு நாக்காயிரும். அப்புறம் க்ளோவெல்லாம் கொஞ்சம் எடுத்துடும். அப்புறம் இங்கே எவ்வளோ அடிக்கிறான்னு சொல்லி இங்கே எவ்வளோ அடிக்கிறேன்னு சொல்லி இங்கே க்ளோவல் போட்டால் பார்த்து ஸ்க்ரீன் டப்புன்னு திரும்பிடுச்சு. நான் வந்து பட் ப்ரோ பிளே. அப்புறம் இங்கே ஒருத்தன் வந்தால் இவனுக்கு நல்ல டேமேஜ். ஐயோ அடிச்சிடும்னு சொல்லி படத்துல ஒரு க்ளோவல் போட்டேன். அப்புறம் அந்த சுரிகன் தூக்கி போட்டேன், எதுவுமே ஆகலை. இவனுக்கு என்னடா ஆகுதுன்னு பார்த்தா இவனுக்கும் ஒன்றுமே ஆகலை. இவன் இது வச்சான், கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கிட்டேன் கட்சாட்டு. அப்புறம் அவனை இது ரிவ்யூ பண்ணி விட்டேன். அப்புறம் ரிவெஞ்ச் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே ஒருத்தனை வந்து இங்கே நம்ம கூட டீம்மேட்டுன்னு இவனை வந்தான். அப்புறம் இவனெல்லாம் அடிக்க முடியல. நான் ஸ்கோப் போட்டு கொஞ்சம் வரைக்கும் டேமேஜ் கொடுத்துட்டு நம்ம டீம்மேட் வந்து முடிக்கல. சரிக்கு ஏதாச்சும் போய் ரிவ்யூ பண்ணுவான்னு பார்த்தா ஏதோ ட்ரோன் வந்து ரிவ்யூ பண்ணி விட்டுருச்சு 6 செகண்ட்ஸில் அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணி விட்டுருச்சு. நான் வந்து பக்கத்தில் ரிவ்யூ பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஜோன்லாம் வந்துருச்சு. ஐயோ ஜோன் இது பண்ண முடியும் வந்துடும் சொல்லி இந்த பக்கம் வந்தேன். பார்த்து இங்கேயும் வந்தால் கரெக்டாக ஓரளவுக்கு டேமேஜ் கொடுப்போம். நம்ம டீம் வந்து அடித்து முடிச்சு விட்ருவோம். இதில் வந்து யாருன்னா நான் தான் எக்ஸ்பீரியல் நம்ம சேனலோட ஒய் டார்க்னஸ் வாய். அது என்ன ப்ரோ எல்லாரும் வந்து இதாக தானே இருப்பீங்க, நீங்கள் என்ன ப்ரோ இப்படி வச்சுருப்பீங்க? நீங்கள் என்ன பண்ணுறது கேஷ், நம்மளுக்குன்னு ஒரு தனியாக நம்ம வந்து இதாக வைக்க போகிறோம். நம்ம வந்து வேணால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவங்களோட இதெல்லாம் பார்க்கலாம். வேணா நான் ஒரு நாள் இந்த நான் ஒரு கேம் சொன்னேன் டக்காசி, அந்த கேம் நான் வந்து விளாண்டு போக்குறேன். ஆனால் அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டெல்லாம் இருக்காது இதில் பார்க்குற மாதிரி. எனக்கு இதுக்கே சப்ஸ்கிரைபர் வர மாட்டேங்கிறீங்க. ஒரு எனக்கு ஓகேவா கைஸ், கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுங்க கைஸ். ஓகே ஏன் ப்ரோ ஸ்க்ரீன் பார்த்தா கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நெட்டெல்லாம் வந்துருச்சு. நெட்டு வந்தோடனே நம்ம வந்து பீக்கு அந்த பக்கம் போகலாம் இந்த பக்கம் போகலான்னு சொல்லி இந்த பக்கம் போயிட்டே இருந்தேன். அப்போ இங்கே எவனுமே கிடைக்கல. போயிட்டே இருக்கும்போது இங்கே ஒருத்தன் வந்தான். ஆனால் இந்த வாட்டி நல்லா படா ப்ரோ பிளேயர்ஸ் தான். இங்கே ஒருத்தன் அடிச்சு அம்பிஃபட்டி வச்சு அந்த கைரஸ் கேரக்டர் போட்டு அடிச்சுனான். ஓபா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நம்ம டீமெட்கார ஏன் வச்சு ஒரு 2 அடி அடிப்போம். அப்புறம் கில்லெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுருவான். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து கைஸ் நீங்கள் எனக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா நான் என்னோட ஒரிஜினல் வயசுலேயே போகிறேன் கைஸ், ப்ளீஸ் கைஸ். அப்புறம் இங்கே ஒருத்தர் அடித்தான். அந்த மேக்டன் அந்த இது இருக்குல்ல கைஸ், அந்த ஸ்லோ ஃபாலோ சரி டேமேஜ் கொடுக்குது MP40க்கு. இவன் வந்து MP5 3 சிப்பு. அது வந்து வெறும் ஒரே ஒரு சிப்பு தான் கைஸ். பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேமேஜ் கொடுக்குதுன்னு. ப்ளஸ் அது எதுவும் வேறு டேமேஜ் போல் பையன் இங்கே ஓஸ்கர் போட்டு இதாகிட்டான். அப்புறம் நாமளும் வந்து மேட்ச் வந்து வின் ஆயிடுச்சு. பூயா இதாயிடுச்சு கைஸ். அதுக்கப்புறம் எவன் MVP நாமளாதான் இருக்கும் டேன்றா. சரி ஓகே கைஸ், நம்ம தான் செகண்ட் பிளேஸு பிளாட்டினம் 4 செகண்ட் ஸ்டார் வாங்கியாச்சு கைஸ். அப்புறம் லாபிக்கெலாம் போயாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, சும்மா தாங்க உட்காந்துட்டு. அப்புறம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் டேப் டு கண்டினியூ கொடுத்துட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டார்க்னஸ் கேம் அவர்கள் ஆகும். நன்றி, வணக்கம்.